இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்லையும் அநேகர் இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கிறதான சமயத்தில் நாமும் கூட ஒரு சில மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக பார்க்கும் பொழுது இயேசுவானவர் அங்கே சிலுவையில் அறையப்படுறதுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்திலிருந்து அவர் உயிர்த்தெழுந்த வரைக்கும் அவரோடு கூட அவர் சந்தித்த ஒரு சில மனிதருடைய காரியங்களையும் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாள்லையும் மல்கூஸ்ங்கிறதான ஒரு மனிதனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மல்கூஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசுவானவரை கொலை செய்யும்படியாக அவரை பிடிச்சிட்டு போகிறதுக்காக அங்கே கெத்செமனே தோட்டத்துக்கு வராங்க. வரும்பொழுது அந்த மல்கூஸ்ன்றதான வந்த ஒரு 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 வேலைக்காரனும் அங்கே என்ன பண்ணுறாருன்னா அங்கே வரார். ஸோ அங்கே வரும்பொழுது அப்போ என்ன நடக்குது, சம்பவம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது பயங்கரமாக அந்த சீஷர்கள்லாம் இயேசுவானவர் பிடிக்க வராங்கன்னு ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நிறைய கூட்டம் அங்கே இருக்குது. அந்த சம்பவத்தை நீங்கள் படிக்கணுன்னா யோவான் 18ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட போர்ச்சவகர் நிறைய பேர் வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நம்ம பேதுரு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் தைரியமான ஆள். ஸோ நான் இயேசுவானவரை அப்படி காப்பாற்றணும் அந்த மாதிரி அவர் சிந்திச்சு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு கையில் இருந்த அந்த கத்தி எடுத்து டக்குன்னு காதை வெட்டிடுறாரு. நீங்கள் இந்த யோவான் 18:10 வாசிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரன் வலது காதார வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். ஸோ இப்போ வர்ற அந்த வேலைக்காரோட காதை வெட்டிடுறார். ஸோ இப்போ பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே ஏற்கனவே உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். ஆண்டவர் சீஷர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் பாடுபட போகிறேன், மறிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது பேதுரு தனியாக ஆண்டவரை கூட்டிகிட்டு போயிட்டு, ஆண்டவர் இப்படி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே தடுக்கிற சூழ்நிலையை பார்க்க முடியும். ஸோ ஆனால் பாருங்கள், தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் வந்தது மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் மறிக்கணும். ஏன்னா அந்த பாவ நிவாரண பலி அவரால் செலுத்தப்பட வேணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த உலகத்தில் மனிதனுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் மறிக்கணுன்ற தேவனுடைய சித்தம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே தடையாக ஒரு சில காரியங்களை தான் இங்கே பார்க்குது. ஸோ பாருங்கள், அப்போது அந்த கோவப்பட்டு அவர் டக்குன்னு காதை வெட்டி அப்பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் இப்போது அந்த 11ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்ற இது தேவ சித்தம், அதை நிறைவேற்றணும்னு அவர் இயேசுவானவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். இப்போது மல்கூஸ் அவருடைய காதை வெட்டிறதை பார்க்க முடியுது. பாருங்கள், இந்த மனிதனுடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டக்குன்னு நம்ம யாராவது ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையில் நம்மளுடைய அடிச்சிட்டாலே நம்மளால் தாங்க முடியாது. டக்குன்னு ஒரு காதை எடுத்து காதை வெட்டிட்டாங்க அப்படிங்கும் பொழுது அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அங்கே சுகப்படுத்துறதை பார்க்க முடியுது. அவரை தன்னை இயேசுவானவரை பிடிக்க இயேசுவானவரை கொலை செய்யறதுக்காக திட்டம் தீட்டி அதுக்கு வந்த கூட்டத்தில் இருந்த மனிதனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்கே வருது. அங்கே பாருங்கள், அந்த தன்னை நிந்தித்து கொலை செய்ய வந்த மனிதர் கூட்டத்தில் ஒரு மனிதனுக்கு அங்கே பிரச்சனை ஏற்படும் பொழுது, அவன் காது அங்கே வெட்டப்படும் பொழுது இயேசுவானுடைய செயலை பாருங்கள். அவனை காதை இயேசுவான் என்ன பண்ணுறாருன்னா எடுத்து ஒட்ட வைக்கிறத நம்ம வாசிக்க முடியும். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் 22வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பொழுது இயேசு இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். பாருங்க, தன்னை அழிக்க வந்த, தன்னை தண்டிக்க வந்த, தன்னை அவமானப்படுத்தி சிலுவையில் அறைய வந்த அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது தேவன் பாருங்க, அவனுக்கு அந்த இடத்துல ஒரு சுகத்தையும் ஒரு விடுதலையும் கொடுக்கிறார். எத்தனை நல்ல தெய்வம் பாருங்க, அத்தனை நல்ல தெய்வம் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்தில் பலியாகணும்னு சொல்லி வந்தவர். அப்போ பாருங்க, தன்னை நிந்தித்த துன்பப்படுத்தின மனிதங்களுக்கே தேவன் இப்படி நன்மை செய்வார்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை தேவன் போக்க வல்லமையுள்ள ஆண்டவர். அந்த வல்லமையை வெளிப்படுத்தும் விதமாக தான், தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தான் நமக்காக அவர் ஜீவனை கொடுக்க இந்த உலகத்தில் வந்தார். இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்காய் பலியான தெய்வம் எப்படிப்பட்ட ஒரு தெய்வம். அவர் நம்முடைய காரியங்களை சந்திக்க வல்லவர். அநேக நேரத்தில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத பொழுது நாம் சோர்ந்து போகிறது உண்டு. ஆனால் நீங்கள் ஒன்றும் மறந்துடாதீங்க, இப்படிப்பட்ட அந்த எதிரிக்கு கூட அங்கே தேவன் உதவி செய்வார்னு சொன்னால், தன்னை அழிக்க வந்த மனிதனுக்கு, அந்த மல்கூஸுக்கு தேவன் உதவி செய்வார்னு சொன்னால்,
உங்களுக்கு என்னையும் தேவன் எப்படி நேசிக்கிறார், எப்படி நீங்கள் வேண்டுகிற காரியத்தில் அவர் நன்மை செய்யாதிருப்பார். தேவனை நீங்கள் நம்பி வாழுங்க. உண்மையிலே தேவன் நமக்காகப்பட்ட இந்த பாடுகள் வலிகளை உணர்ந்து பாருங்க. பாவத்தை விட்டு தூரப்படுங்க. பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தீர்மானிங்க. நிச்சயமாய் தேவன் உங்களையும் சுகப்படுத்த, உங்களையும் பாவத்திலிருந்து மன்னிக்க அவருடைய இரத்தம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்க. அவருடைய அன்பில் நீங்கள் பூரணமாய் நீங்கள் போய் அந்த அன்பில் ஐக்கியப்படுங்க. தேவன் அவருடைய சுகப்படுத்தும் குணம் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் நன்மை செய்யும். நீங்களும் அவரை அண்டிக் கொள்ளுங்க. அவர் உங்களுக்கும் நன்மை செய்வார், உங்களையும் சுகப்படுத்துவார். இன்னும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மற்றொரு நாளில் பார்ப்போம். தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். ஒரு கண்ணுக்கு தகை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகள் என் புலம்பலை கேட்காமல் இருந்தாலும், ஒரு கண்ணுக்கு தகை தோன்றாமல் இருந்தாலும், ஒரு செவிகள் என் புலம்பலை கேட்காமல் இருந்தாலும், என் அழுகையில் சத்தம் கேட்கும் தேவனே,